சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சி என்ற பெயரில் மகாவிஷ்ணு எனும் பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைத்துள்ளனர். இதில்தான் அவர் மூடநம்பிக்கையை தூண்டும் வகையில் பேசியிருக்கிறார். இவரை மேடையிலேயே சங்கர் என்ற ஆசிரியர் ஒருவர் மட்டும் எதிர்த்து பேசிய சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. சங்கர் என்ற இந்த பார்வையற்ற ஆசிரியரை அங்கேயே மகாவிஷ்ணு கிண்டல் செய்யும் வகையில் அவமானப்படுத்தியுள்ளார். ஆசிரியர் சங்கர் தமிழ்நாடு முழுக்க பாராட்டுகளை பெற்று வருகிறார். நேற்று முன்தினம் ஆசிரியர் சங்கருக்கு சால்வை அணிவித்து மேடையில் அமர வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய வகையில் பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். முன்ஜென்ம பாவ புண்ணியத்தால் தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் என அவர் பேசியது எங்களுக்கு எதிரான வன் செயலாக கருதுகிறோம் என்று இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மூட நம்பிக்கை பேச்சாளர் போலிசாமியார் மகாவிஷ்ணுவை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மகாவிஷ்ணு முக்கியமான திட்டம் ஒன்றுடன் வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அதன்படி விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்திக்கலாம், அதில் திமிராக பேசுவதோடு தன்னுடைய பேச்சு இந்து மத கருத்துக்களோடு ஒப்பிட்டு பேசி பிரச்சனையை திசை திருப்பலாம் என்று முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பே போலீசார் அவரை தட்டி தூக்கியுள்ளனர். அவர் செய்தியாளர்களை சந்தித்து சர்ச்சையை கிளப்புவார் என்று போலீசார் யூகித்த நிலையில்தான் அவரை ஏர்போர்ட் உள்ளேயே வைத்து கைது செய்துள்ளனர். அதோடு அங்கேயே வைத்து அவரிடம் நீண்ட நேரமும் விசாரணை செய்துள்ளனர். பள்ளியில் பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்த விவகாரத்தில் அரசு முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். என் ஏரியாவுக்குள்ளே வந்து என்னுடைய ஆசிரியரை அவமானப்படுத்திவிட்டு போயிருக்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்று அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார்.